வணக்கம் நண்பர்களே, நான் சக்தி நாணயம் சேனல் உமா பேசுகிறேன். சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் முதல்ல என் நன்றி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 3 வகை காயின்கள். ஒன்று ஸ்கேரு, ஒன்று ரேரு, இன்னொன்று ஓஎம்எஸ். செயின் திருவள்ளுவர், சத்ரபதி சிவாஜி, மழைத்துளி காயின். முதல்ல நம்ம பார்க்க போகிறது திருவள்ளுவர். 1995 மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு ஒன்று நடத்துனாங்க. அதை நினைவு கூறும் வகையில் இந்த காயின்களை அடித்தாங்க. 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா அப்படின்னு. 1 ரூபாயை 3 மினிட்டில் அடித்தாங்க. ஒன்று நோய்டா, இன்னொன்று ஹைதராபாத்து, இன்னொன்று மும்பை. இதில் நோய்டா கொஞ்சம் ரேரு, ஹைதராபாத் ஸ்கேரில் வருது, மும்பை காமனில் வருது. கொஞ்சமாக மின் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாளில் இது நம்ம கண்களுக்கே தெரியாமல் காணாமல் போனாலும் போகலாம். உங்கள் கண்ணில் பட்டால் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது திருவள்ளுவர் 2 ரூபா காயின். இது ஒரே மின்ட்டில் தான் அடிச்சிருக்கிறாங்க, மும்பை மின்ட்டில். ஆனால் இது ரேர் இல்லை, நிறைய பரவலாக அடிச்சிருக்கிறதுனால இது ஸ்கேர் கேட்டகரியில் வருது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இதுவும் ரேர் ஆயிடலாம். வந்தால் எடுத்து வச்சுருங்க. 3, இது 5 ரூபா. இது நோய்டாவிலையும் மும்பையிலையும் மட்டும் அடிச்சிருக்கிறாங்க. நோய்டா காயின் கொஞ்சம் ரேரில் வந்துட்டுருக்கு. மும்பை காயின் காமன் கேட்டகரியிலேருந்து இப்போ ஸ்கேருக்கு மாறிட்டுருக்குது. அதனால் எது கிடைச்சாலும் எடுத்து வைங்க. அடுத்தது சத்ரபதி சிவாஜி. இது 1999 4 மினிட்லேயும் அடிச்சிருக்கிறாங்க. கல்கத்தா, மும்பை, ஹைதராபாத், நோய்டா இப்படி 4 மினிட்லேயும் அடிச்சிருக்காங்க. ஹைதராபாத்தில் அடித்தது மட்டும் ஸ்கேர்லேருந்து இப்போ ரேருக்கு மாறிக்கிட்டு இருக்குது. இதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் காணாமல் போனாலும் போகலாம். எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2019, 2020, 2021 வந்திருக்கக்கூடிய மழைத்துளி காயின். அதில் ஓஎம்எஸ் காயினை பார்க்குறோம். 2019 ஸ்டார் மின்ட்டில், ஸ்டார் மின்ட் இல்லை, மும்பை மின்ட்டில் இந்த ஓஎம்எஸ் காயின் வந்திருக்கு. அதாவது 6.86 மில்லிகிராம் எடை கொண்ட காயின். நிக்கல் பிராஸ்லேடு அடிச்சிருக்க வேண்டிய காயின் அதே எடையுள்ள இந்த ஸ்டீலில் அடிச்சிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் சாதாரணமாக மாட்டாது நம்ம கைக்கு. கிடைச்சதுன்னா பத்திரமா எடுத்து வைங்க. சரி நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த 3 வகை காயின்களையும் பார்த்துட்டோம். இனி நாம் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல எரர் காயினோட, ஒரு ரேர் காயினோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. ஓகே, பாய்.